வணக்கங்க. ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து. நம்ம ஜோதிட நிலையம் வீட்டிலேயே மேல் மாடியிலேயே பார்த்துட்ருக்கேங்க. எங்கன்னா வடபழனியில செந்தூர் நகருங்கிற இடத்துல உடநில ரோட்ல திரன் சின்னமலைக்கு போவீங்கள்ல, அந்த வழியில தான். உங்களுக்கு ஜாதக ரீதியா எதுவும் தகவல் தேவைப்பட்டா, தாராளமா கீழ இருக்க நம்பருக்கு கண்டிப்பா கூப்பிடுங்க. சரி. இப்ப இந்த 11 ஜாதக தொடர்ச்சியில நம்ம பார்க்கறது 2வது ஜாதகம். அதாவது 29/10/1991ல பிறந்தவங்களோட ஜாதகத்தை இப்போதைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 29/10/2025ஓட கிட்டத்தட்ட 34 வயசை நீங்க பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்னாவே ரோசத்துக்கும், கோவத்துக்கும் இவங்க தான் சொந்தக்காரங்க. சில பேர் நிலபுலன்களுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. இல்லைன்னா நிலபுலன்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு இவங்கள்ட்ட இருக்கும். அதுக்குண்டான வேலையை இவங்க செய்வாங்க. நீங்க பிறந்தது புனர்பூச நட்சத்திரத்துல. சரிங்களா? குருவோட சாரத்துல பிறக்குறீங்க. கோ, கே, கா, கி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தேய்பிறை சப்தமி திதியில நீங்க பிறந்திருப்பீங்க. சரிங்களா? அப்பனா தேய்பிறை உங்களுக்கு வலு சேர்க்கும். அதுல எதுவும் சுபகாரியம் நீங்க தாராளமா செய்யலாம். அதுல உங்களுக்கு லாபத்த தான் குடுக்கும். ஏன்னா நீங்க பிறந்ததே ஒரு லாபம் இல்ல. அது தேய்பிறையில பிறந்திருக்கீங்களா? அப்பனா தேய்பிறையும் உங்களுக்கு பலனளிக்கும். வளர்பிறையும் பலனளிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் தேய்பிறையில நல்ல காரியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்காக தான் இத சொல்றேன். நீங்க தேய்பிறையில செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு பலன கொடுக்கும். அதுல தான் உங்களுக்கு நெறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா கூட தெரியும். சரிங்களா? சரி. இந்த புனர்பூச நட்சத்திரம் குருவோட சாரமும், செவ்வாயும் சேரும்போது சரிங்களா? குருவோட சாரம் சேரும்போது, அதுக்கு என்ன முயற்சி நீங்க நிலபுலன்கள் சம்மந்தப்பட்டதுக்கோ, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதுக்கோ, எதுக்காவது முயற்சி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தன்ன போல யாரோ ஒருத்தங்க வந்து உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஏன்னா, 4 தான் இடத்துக்கு சொந்தக்காரன். வண்டி வாகனத்துக்கு சொந்தக்காரங்க. எல்லாமே அந்த வீட்ட சேர்ந்தது. அப்பன்னா, அதோட வலு சேர்க்கும்போது, குரு சேரும்போது என்ன பண்ணுவாருன்னா, அதெல்லாம் வலுப்படுத்தி குடுப்பாரு. இல்ல நீங்க பிறக்கும்போதே வீட்ல அந்த செல்வ செழிப்போட இருக்கக்கூடிய அமைப்பையும் இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. புனர்பூச நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, குருவோட தசைய குடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, குரு முடிஞ்சு உள்ள சனி உள்ள என்டர் ஆகுறாரு. அவரு 19 வருஷம் தசாபுத்தி நடத்துவாரு. இப்போ ஓடிட்டு இருக்குது புதன் தசை 17 வருஷம் ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? சனி திசையில கொஞ்சம் படிப்பு மந்தத்தன்மைய குடுக்கும். உடல் சோர்வு தன்மைய குடுக்கும். இப்ப புதன் ஓடிட்டு இருக்காரு 19 வருஷம், 34 வயசு ஆயிடுச்சுன்னா, இப்ப கூட நீங்க காதலுக்கு சொந்தக்காரன் தான். புதன் தசைன்னு ஓடுனாவே அவனுக்கு காதல் எப்படியா இருந்தாலும் வரும். பார்க்கறது எல்லாத்தையும் விருப்பப்படக்கூடிய அமைப்பு. மனைவிகிட்டயே திட்டு வாங்கிட்டு இருப்பான். "ஏன்டா ரோட்ல ஒரு பொண்ணு போறத விட மாட்டியா?" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கெல்லாம் காரணம் இவர் தான். கிட்டத்தட்ட இன்னும் 17 ஆண்டுகள் ஓடக்கூடிய அமைப்பு. இவன் குருவோட சாரத்திலேயே உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கணும். இருந்தும் புதன் தசை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, விருச்சக லக்னத்துக்கும், கும்ப லக்னத்துக்கும் ஆகாத லக்னமா அமைவாங்க. யாருக்கு? புதன் தசைக்கு. அப்பன்னா விருச்சக லக்னத்துக்காரங்களுக்கு 8ஆம் அதிபதியா செயல்படுவாரு. இவரே லாபாதிபதியும் இவர்தான். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். லாபாதிபதியும் இவர்தான். இவர் விருச்சக லக்னத்துக்கு விரயமான 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்குது. இன்னும் சிறப்ப குடுக்காது. என்ன காரணம்னா, 8 முதல்லயே கடன், நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைய குடுக்கும். ஊர விட்டு, தேசம் விட்டு வெளிய போகக்கூடிய அமைப்ப குடுக்கும். இதோட சேர்ந்து விரயமும் சேர்ந்ததுன்னா, சொல்லவே வேண்டியதில்ல. அதெல்லாம் பாதிப்ப குடுக்கும் அப்படிங்கிற காரணத்த எடுத்துக்கலாம். சரிங்களா? மனைவி மக்களோட பிரச்சனை, மனைவி மக்கள் மூஞ்சில முழிக்க முடியாத தன்மை, இதனால ஊர விட்டு வெளிய போகக்கூடிய தன்மை இதெல்லாம் செஞ்சுரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, கும்ப லக்னத்துக்கும் அவர் 8ஆம் அதிபதியா தான் செயல்படுவார். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம நாடி முறைப்படி எப்படி இருக்கு ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம். குரு ராகுவோட சேர்ந்தாவே அவன் பேராசைக்கு சொந்தக்காரன். எவ்வளவு இருந்தாலும் பத்தாது. வீட்ல என்னதான் நமக்காக செஞ்சாங்கன்னாலும், நமக்கு ஒரு சந்தோஷம், நிம்மதிங்கிறது அது குடுக்காது அப்படிங்கிறது தான். வண்டி வாகனத்த அதிகமா விரும்புவீங்க. கொஞ்சம் கவனமா ஓட்டிட்டு போறது நல்லது. ஃபோன்னால நெறைய பேத்தோட தொடர்புகள் இதுக்கு மேல வரப்போகுதுங்க. அதையும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கிறது நல்லது. இதனால வீட்டில கொஞ்சம் பிரச்சனைகளும், பிரிவுகளையும் குடுக்கக்கூடிய அமைப்பு இப்பயே செய்யக்கூடிய அமைப்பு தான். மனைவி கொஞ்சம் நோயாளி தன்மைக்கு சொந்தக்காரங்க. கொஞ்சம் உடல்நலம் அவங்களுக்கு பாதிக்கும். சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம்.
சில பேர் அரசு அரசு சம்மந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்திருப்பீங்க. அவங்களுக்கும் நல்ல லாபம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டதுல இருப்பாங்க. அவங்களுக்கும் லாபத்த குடுக்கக்கூடிய தன்மைய அதிகரிப்பாங்க. இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு கொஞ்சம் வரும். இரத்த குறைபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தோல் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு கண்டிப்பா வரும். கொஞ்சம் கவனமா அதிலயும் இருந்துக்கங்க. நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரரு. நீங்க பல யோசனை ஒரே நேரத்தில செய்யக்கூடியவரு அப்படிங்கிறதும் கூட நம்ம எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம, இது பெண்களுக்கு உண்டான ஜாதகமா இருந்ததுன்னா, அவங்களுக்கு என்ன மாரி பலன குடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு பார்வை பார்த்துடலாம். வேண்டாத கெட்ட பேர குடும்பத்தில இப்ப நீங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை குடுக்குங்க. கொஞ்சம் கவனமா பெண்கள் இருக்கிறது சிறப்பு இந்த தேதியில பிறந்த பெண்கள். ஏன்னா, இது கணவன் அல்லாத வேற்றவர்களோட மத்தவங்க வச்சு பேசக்கூடிய அமைப்ப கண்டிப்பா இது குடுக்கும். அதுக்கும் கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கிறது சிறப்பு. ஃபோன்னால தான் இந்த சங்கடம் வரும். அதையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. 29/10/91ல பிறந்தவங்க. சரிங்களா? கொஞ்சம் உடல் சோர்வு தன்மை நல்லாவே குடுக்கும். நீங்களும் அரசு அரசு சம்மந்தப்பட்ட வேலையில இருந்தீங்கன்னா நல்ல லாபம். மருத்துவத் துறையில இருக்கவங்களுக்கும் வருமானத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. சில பேர் இளமையில திருமணம். இது இந்த இந்த ஜாதகத்தில பிறந்தவங்க. அதாவது இந்த நாள்ல பிறந்தவங்க. இளமையில திருமணம் பண்ணியிருந்தா 18 டூ 21 வயசுக்குள்ள திருமணம் பண்ணியிருந்தா, அவங்க ஒண்ணு விதவைங்கிற பேரையோ, இல்ல வாலாவெட்டிங்கிற பேரையோ இதுக்கு முன்னாடியே எடுத்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் கொஞ்சம் குடுக்கும். கொஞ்சம் அதிலயும் கவனமா நீங்க இருந்துக்கங்க. அ இதுக்கு மேலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறதா சிறப்பு. சரிங்களா? வண்டி வாகனத்தில கணவன கவனமா போயிட்டு வர சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹெல்மெட்ட பயன்படுத்த சொல்லுங்க. என்ன காரணம்னா, கொஞ்சம் தலையில அடிபட வேண்டிய சூழ்நிலையும் கணவனுக்கு குடுக்கும். சில சமயம் கை, கால் உடையக்கூடிய அமைப்பையும் இது குடுத்துரும் அப்படிங்கிறது. உங்களுக்கும் சில சமயம் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கண்டிப்பா குடுக்குங்க. கொஞ்சம் அதுக்கும் கவனமா இருந்துக்கிறது நல்லது. தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனையும் கொஞ்சம் வருங்க. இந்த ஜாதக ரீதியா வேற ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டா, தாராளமா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். உங்களுக்காக ஜோதிடர் முனி காத்துக் கொண்டிருக்கிறார். மிக்க நன்றிங்க. வணக்கம்.